அனைவருக்கும் வணக்கம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடைபெறும் பூஜைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை. இந்த கோவில்கள் பல விதமான பூஜை முறைகள் பின்பற்றப்படுது. சபரிமலையில் அதிகாலையில் நடை திறக்கப்பட்டு முதல் இரவு ஹரிகராசனம் பாடி நடை அடைக்கப்படும் வரை நடைபெறக்கூடிய ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு விதமான தனி சிறப்பு வாய்ந்தவையாக இருக்குது. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சபரிமலை ஐயப்பன் கோவில் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு நீங்கள் மாலை அணிந்து போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்ய அவதரித்தவர் தான் ஐயப்பன். ஐயப்பனுடைய வரலாறு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. கேரளாவில் பந்தல மகாராஜா குழந்தை இல்லாமல் மனம் வருந்தி வந்திருக்காரு. அந்த சமயத்தில் மகிஷி என்ற அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்தார். அவர்களுக்கு உதவ சிவனும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன். விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் பிறந்த குழந்தை ஐயப்பன். அது மட்டும் இல்லாமல் குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்தடியில் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள் அரியும் விஷ்ணு. தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டல்லவா. பக்திமானான பந்தல மகாராஜாவின் பிள்ளையிலா குறை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை இங்கு விட்டு சென்றதாக சொல்கிறாங்க. வேட்டைக்கு வந்த பந்தல மன்னன் குழந்தையின் அழுகுரல் கேட்டு எங்கு குழந்தை அழுகிறது என பதப்படைத்து தேடி மரத்தடியில் ஜொலிக்கும் ஜேதசுடன் குழந்தை ஐயப்பனை கண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கே இருக்கிறது என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றிருக்காங்க. அரசியும் மட்டில்லா மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தியிருக்காங்க. குழந்தையை கண்ட அனைவருமே சொக்கி போனாங்க. ஜோதிடர்கள் இந்த குழந்தையை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை என கூறியிருக்காங்க. கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிட்டிருக்காங்க. மணிகண்டன் என பெயரிட்டு அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்திருக்காங்க. இந்த நிலையில மகாராணிக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. அரசனும் அரசியும் அணைந்த ஆனந்தத்திற்கு அளவு இல்லை. மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்திருக்காங்க. ஆனால் எங்குமே நல்ல மழை கிடைக்கக்கூடிய புல்லுருவிகள் இருக்கும் அல்லவா. ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல. அவனை நீங்கள் தலைப்பிள்ளை போல சீராட்டி வளர்க்கிறீர்கள். ஆனால் அடுத்த மன்னனாக அவனே வர வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யார் எப்படி அரசாவது என அரசியின் மனதில் நஞ்ச கலந்திருக்காங்க சிலர். தீய போதனைகளால் அரசியும் மனம் மாறினாள். தான் வயிற்று வலியால் அவதிப்படுவதாக பொய்யுறுத்து அரசவை வைத்தியரை புலிப்பால் குடித்தால் மட்டுமே தன்னுடைய வயிற்று வலி தீரும் என கூற வைத்திருக்காங்க. ஐயப்பன் அறிய மாட்டான் உண்மையை. தாய்க்கு புலிவால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டார். வழியில் அரக்கி மகிஷி ஐயப்பனை தடுத்தான். வில்லெடுத்தான் வில்லாளி வீரன். வதம் செய்தான் மகிஷி. அவருடைய அவதாரம் மகிமை பூர்த்தி பெற்றது. தேவர்கள் பூமாறி பொழிந்தாங்க. இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடைசூழ புலிமேல் ஏறி நாடு சென்றார் ஐயப்பன். புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறி போனாள் அரசி. தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினார். ஐயப்பனும் அவ்வாறு செய்து அருளியிருக்காங்க. மேலும் தன்னுடைய அவதாரம் காரணமாக பூர்த்தி பெற்றதால சபரிமலையில் தவம் இருக்க போவதாகும். தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறி கூறி சபரிமலையில் 18 படியின் மேல் தவக்கோலத்தில் அமர்ந்திருக்காரு. இன்றுமே நாம் ஐயப்பனை அங்கு தவக்கோலத்தில் காணலாம். ஐயப்பனின் இரு கால்களிலுமே ஒரு துண்டு கட்டப்பட்டிருக்கும். அதற்கு காரணமும் இருக்கு. ஐயப்பனை காண பந்தல மகாராஜா ஒருமுறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என்ற இல காரணம் போது இறைவன் தனக்கு மரியாதை செய்யக்கூடாது என்பதற்காக தன்னுடைய தோளில் போட்டிருந்த பட்டு அங்க வஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்டபோது அந்த அங்க வஸ்திரம் ஐயப்பனுடைய காலை சுற்றி கொண்டதாகவும் சொல்லப்படுது. உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்தில் இருந்து சற்று எழுந்திருப்பது போல தோன்றும் என சொல்லப்பட்டிருக்கு. பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் சபரிமலை ஐயப்பன் கோவில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கு சென்று வழிபடும் பக்தர்கள் மாலை அணிந்து இருமுடி சென்று 18 படி ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்வதால் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும். அது மட்டும் இல்லாமல் சுவாமி ஐயப்பனுக்கு நடத்தப்படும் பல விதமான அபிஷேகங்களில் சிறப்பு வாய்ந்தது தான் நெய் அபிஷேகம். தினமும் பக்தர்கள் இருமுடியில் காணிக்கையாக
கொண்டு வரக்கூடிய இந்த தேங்காயில் இருக்கக்கூடிய நெய் ஒரு பாத்திரத்தில் சேகரிக்கப்பட்டு அதை கொண்டு ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பிறகு அந்த அபிஷேக நெய் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களுக்கும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. நெய் என்பது பக்தர்களுடைய பக்தியையும் ஆன்மாவையும் குறிப்பதாகும். பக்தியின் வெளிப்பாடாக கூறப்படுது. அபிஷேகம் என்பதால் ஐயப்பனுக்கு மிகவும் விருப்பமான அபிஷேகமாக சொல்லப்படுவதுதான் நெய் அபிஷேகம். பக்தர்கள் தங்களுடைய பாவங்களை நீக்கி புனித வாழ்க்கையை தொடங்க ஐயப்பனை வேண்டுறாங்க. பூஜையில் பங்கேற்கும் பக்தர்கள் மன அமைதியும் ஆன்மீக திருப்தியும் அளிக்கிறது. பக்தர்கள் தங்களுடைய லட்சியங்களை நிறைவேற்ற ஐயப்பனை வேண்டிக் கொள்வதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சபரிமலை யாத்திரை செல்ல வேண்டும், மாலை அணிந்து இருமுடி சுமந்து ஐயப்பனை காண வேண்டும் என்ற ஆவல் ஆண்களுக்கு இணையாக பெண்களுக்கும் இருக்கு. ஆனால் இளம் வயது பெண்கள் சபரிமலை செல்ல தடை உள்ளதால ஐயப்பனின் அருளை பெறுவதற்கு பெண்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். சபரிமலை யாத்திரை செல்ல முடியாத பக்தர்கள் வீட்டிலிருந்து படியோ எளிமையான எப்படி ஐயப்பனின் அருளை பெறலாம், ஐயப்பனை எப்படி தரிசனம் செய்வது அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்வது. ஆண்கள் மட்டும் செல்லக்கூடாது. சபரிமலை கோவிலுக்கு 10 வயதிற்குள் கீழ் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளும் 50 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய பெண்களும் மட்டுமே சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்ட வழக்கம் பல ஆயிரம் ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் சபரிமலைக்கு பெண்கள் வரக்கூடாது என சொல்லப்படுவது மிகவும் காரணங்கள் இருக்கிறதாக இருக்கு. சபரிமலை யாத்திரை என்பது மிகவும் கடுமையானது. சபரிமலையில் சுவாமி ஐயப்பன் குழந்தை வடிவமாக இருப்பதால் பெண்கள் அனைவரும் அவரை தன்னுடைய குழந்தையாக நினைப்பதுண்டு. பெண்கள் தாயாக நினைத்து போற்றுவதால் கடினமான பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள வேண்டாம் என சொல்லப்படுது. தாய்மை உணர்விற்கு மதிப்பளிக்கும் வகையில் ஆண்கள் கடுமையாக விரதம் இருந்து கல்லிலும் முள்ளிலும் யாத்திரை மேற்கொண்டு வரும் சபரிமலை யாத்திரையே வருவதற்கு பெண்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. பெண்களுக்கு உயர்வான மதிப்பில்லாமல் அவர்களை மாளிகைபுரம் என சபரிமலையில் இருக்கக்கூடிய அம்பிகையின் அம்சமாக சொல்லப்படுது. சபரிமலை ஐயப்பனை ஆண் பெண் என பேதம் இல்லாமல் யார் வேண்டாமாலும் வழிபடலாம். சபரிமலை ஐயப்பனின் அருளை பெற விரும்பும் பெண்கள் ஆண்கள் போல மாலை அணிந்து விரதம் இருக்க முடியாவிட்டாலும் மாலை அணியாமல் அவர்களும் சேர்ந்து 41 மண்டல விரதத்தை கடைபிடிக்கலாம். அவர்களுடன் சரண கோஷம் சொல்லி தினமும் ஐயப்ப வழிபாடு செய்யலாம். மாலை அணிந்து ஐயப்ப சுவாமிகள், கன்னிசாமிகள், மாலை அணிந்த குழந்தைகள் ஆகியோருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்யலாம். பக்தி சிரத்தையோடு ஐயப்பனுக்கு செய்யும் தொண்டாக நினைத்து அவர்கள் விரதத்திற்கு போன்றவற்றை செய்வதால் ஐயப்பனின் அருளை பெற முடியும். விரதம் இருந்து சபரிமலை சென்று சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்ய முடியாத பெண்கள் சபரிமலையை தவிர மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு சென்று ஐயப்பனை தரிசிக்கலாம். கேரளாவில் இருக்கக்கூடிய அச்சன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள ஐயப்பன் கோவிலில் தரிசனம் செய்யலாம். அச்சன் கோவிலில் சபரிமலையை போன்று 18 படிகளும் கடந்து சென்று 18 ஐயப்பனை தரிசனம் செய்ய வேண்டும். இது தவிர எரிமேலி, தர்மசாஸ்தா கோவில் உள்ளிட்ட கோவில்களுக்கும் சென்று பெண்கள் சுவாமி ஐயப்பனை தரிசனம் செய்யலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. வீட்டில் உள்ள ஆண்கள் சபரிமலை யாத்திரை செல்லும் நேரங்களில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில் நெய் விளக்கு ஏற்றி வைத்து சபரிமலை ஐயப்பனை முடிந்த வரை அவர்கள் திரும்பி வரும் வரை ஐயப்ப பூஜையை இவர்கள் தொடரலாம். இதனால் கஷ்டப்பட்டு சபரிமலை சென்று மாலை அணிந்த ஐயப்ப பக்தர்கள் பெறும் ஐயப்பனின் அருளை பெண்கள் எளிமையாக வீட்டிலிருந்தே பெற முடியும். சபரிமலை பயணம் என்பது ஆன்மாவின் பயணமாகும். நம்மை யார் என்று நாம் உணர்வதற்கான ஒரு பயணம். வருடத்தில் 10 மாதங்களும் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் வைத்து கவலையில் சிக்கி தவிக்கும் மனிதர்கள் இந்த 2 மாதங்கள் ஐயப்பனை மட்டுமே நினைத்து அவர்களின் அருளை பெறுவதற்கு உண்மையான மன தூய்மையுடன் விரதம் இருந்து வழிபட்டால் சபரிமலை செல்லாமலேயே யார் வேண்டுமானாலும் ஐயப்பனின் அருளை பெற முடியும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.